Hello students, இன்னைக்கு NEET 2024 Section B questions from 12th standard portion பார்க்க போறோம். Section Bல நிறைய complicated and twisted questions இருக்கும். அது எல்லாமே detailed step by step chapter wise நம்ம பார்க்க போறோம். So video skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also we have a page in Instagram and WhatsApp channel. வாட்ஸ்அப் சேனலில் கம்ப்ளீட்டாக நீட் அண்ட் ஜேஇ ரிலேட்டடாக கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். We'll see the first question. If the plates of a parallel plate capacitor connected to a battery are moved close to each other, then ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதை பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு கெப்பாசிட்டரை பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரீசன், பேட்டரியோட வேலையை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த பிளேட்ஸை வந்து பக்கத்தில் கொண்டு வராங்க. பிளேட்ஸை பக்கத்தில் கொண்டு வராங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ parallel plate capacitor formula C is equal to epsilon naught A by D. ஓகே, ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The charge stored in it is increases. ஸோ நமக்கு Q is equal to CV அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்னா Q is proportional to Cன்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அண்ட் அடுத்து பி பார்க்கலாம். த எனர்ஜி ஸ்டோர்டு இன் இட் டிக்ரீசஸ். எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் ஃபார்முலா சூஸ் பண்ணலாம். தட் இஸ் U is equal to half CV square. ஸோ எகெயின் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ U வந்து சியை மட்டும் தான் பொறுத்து இருக்கும். ஸோ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் தான் ஆகணும். இங்கே டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. எகெயின் சி பார்க்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். டிஸ்டன்ஸ் கம்மியாகும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், அது கரெக்டு. த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு இட்ஸ் பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அவங்க சொல்கிறது ரேஷியோ ஆஃப் சார்ஜ் பை பொட்டென்ஷியல், அதாவது Q பை V. நமக்கு Q பை V அப்படின்றது வந்து C. C வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டி ஸ்டேட்மெண்ட் தப்பு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The product of charge and voltage increases னு சொல்லியிருக்காங்க. So product of charge and voltage that is equal to Q into V. Okay, that is voltage வந்து constant. So நமக்கு இங்க charge வந்து increase ஆகுது. ஏன்னா capacitance increases, அதனால charge increase ஆகுது. அப்போ ஓவராலாக இந்த ப்ராடக்டே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ E ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா A, C and E. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. Next question, alternating current இருந்து கேட்டிருக்காங்க. A 10 microfarad capacitor is connected to 210 volt 50 Hz as shown in the figure. The peak current in the circuit is. So first given data எடுத்துக்கலாம். So இங்க VRMS கொடுத்திருக்காங்க. VRMS is equal to 210 and frequency வந்து 50 Hz and அவங்க கேட்கறது peak current கேட்குறாங்க. So peak currentனா நமக்கு maximum current. So அப்போ நமக்கு VRMS இங்க தேவையில்லை, V0 தான் தேவை. அப்போ ஃபார்முலா VRMS is equal to V0 by root 2. அப்போ எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம்னா V0 is equal to VRMS root 2. ஓகே, ஸோ அப்போ V0 is equal to VRMS என்ற இடத்துல 210 இருக்கு. ஸோ 210 root 2. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு V0. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அவங்க கேட்குறது கரண்ட். அப்போ நம்ம ஓம்ஸ்டாவே எடுத்துக்கலாம். தட் இஸ் V is equal to IR. பட் நமக்கு இங்கே கெப்பாசிட்டர் இருக்கு. கெப்பாசிட்டர் இருக்க ரெசிஸ்டன்ஸை யூ கால் இட் அஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ தட் இஸ் XC. நம்ம XC நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் பீக் கரண்ட்ன்றனால இங்கே V0 I0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ V0 தெரிஞ்சிருச்சு. இப்போ XC கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ XC கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா they have given capacitance and frequency. So we can take the formula that is XC. XC is equal to 1 by 2 pi FC. Okay. ஸோ இங்கே frequency இருக்கு, capacitance இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 by 2 pi frequencyன்ற இடத்துல 50, கெப்பாசிட்டன்ஸ்ன்ற இடத்துல 10 மைக்ரோ. மைக்ரோனா 10 பவர் மைனஸ் 6 நமக்கு இங்கே வந்துடும். XC is equal to 1 by pi இருக்கட்டும். ஸோ 2 into 50 100. ஸோ 100 இங்கே ஒரு 10 இருக்கு, அப்போ 1000. அப்போ 10 பவர் ப்ளஸ் 3, இங்கே மைனஸ் 6 இருக்கு. அப்போ ப்ளஸ் 3 மைனஸ் 6 வந்து 10 பவர் மைனஸ் 3. அது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா 1000 by பையா மாறிடும். இதுதான் நமக்கு XC.
ஸோ இப்போ நம்ம calculate பண்ணலாம். ஸோ I0 is equal to V0 by XC that is equal to V0 ன்ற இடத்துல 210 root 2 by XC ன்ற இடத்துல you have 1000. ஸோ 1000 by pi. ஸோ pi வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ பையோட வேல்யூ 22/7. ஸோ 22/7 கீழே இறக்கிடலாம். இப்போ கேன்சல் பண்ண இங்கே 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். திஸ் will be 1 அண்ட் அப்போ இது வந்து 3ஆ மாறிடும். பேலன்ஸ் நமக்கு 3 into 22 வந்து 66. 66 into root 2 ஓட வேல்யூ 1.414 divide by 100. ஓகே, ஸோ இப்போ இதை calculate பண்ணால் approximate answer 0.932 ஆம்பியர்னு கிடைக்கும். ஸோ we check the option. Option 2 is the right answer. And அடுத்து it's a theory question. டைரக்டாவே தெரிஞ்சுக்கலாம். A parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistor. If I is a current in the circuit, then in the gap between the plates. ஸோ இப்போ ஒரு கெப்பாசிட்டரை பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கெப்பாசிட்டரோட பிளேட்டுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ஒரிஜினல் கரண்ட் ஐயும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது ரிலேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் 2 பாருங்க. The displacement current of magnitude equal to I flows in the same direction as I. Option 2 is the right answer. Next question. Two heater A and B having power rating 1 kilowatt and 2 kilowatt respectively. Those two are first connected in series and then in parallel to a fixed power source. The ratio of power output for this two case. ஸோ இந்த கொஸ்டின் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று நம்ம டிரைவ் பண்ணலாம், இல்லை ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் வந்து ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள், எப்படி ரெசிஸ்டருக்கு ரெண்டு காம்பினேஷன் இருக்கும் லைக் சீரிஸ் பேரலல், அதே மாதிரி பல்போட பவருக்குமே ரெண்டு காம்பினேஷன் இருக்குது சீரிஸ் அண்ட் பேரலல். சப்போஸ் ரெண்டு பல்பை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட எஃபெக்டிவ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/PS is equal to 1/P1 plus 1/P2. அண்ட் அதே மாதிரி ரெண்டு பல்ப் பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட எஃபெக்டிவ் பவர் ஃபார்முலா பவர் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு P1 plus P2. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பவர் கொடுத்துருக்காங்க 1 kilowatt and 2 kilowatt ஃபர்ஸ்ட் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/PS is equal to 1/1 plus 1/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3/2 கிடைக்கும். அண்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா PS is equal to 2/3 kilowatt. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இதே மாதிரி பேரலலுக்கு பார்க்கலாம். பவர் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு P1 plus P2. ஸோ 1 plus 2 நமக்கு வந்து 3 kilowattனு கிடைக்கும். ஓகே, ஸோ பவர் இன் பேரலல் தட் இஸ் ஈக்குவல் டு 3 kilowatt. ஓகே, திஸ் இஸ் equation number 2. இது ரெண்டுத்துக்குமே ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ டிவைட் பண்ணிடலாம். கிலோவாட்டா கேன்சல். ஸோ 2/3 கீழே வந்துருச்சுன்னா 9. ஸோ 2:9 தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்க்க தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக திங்க் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். சூஸ் த கரெக்ட் சர்க்யூட் விச் கேன் அச்சீவ் த பிரிட்ஜ் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்க்யூட் பாருங்கள், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இங்கே என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா டயோட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஃபார்வர்ட் பயாஸில் டயோட் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் டயோட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இங்கே பாருங்கள் டயோடோட நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் சைட் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இந்த பிரான்ச்சில் நமக்கு கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. பட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா 4 ரெசிஸ்டர்லையும் கரண்ட் ஃப்ளோ ஆகணும். அப்போ ஆப்ஷன் 2 நம்ம எடுத்துக்க மாட்டோம், விட்டுறலாம். அண்ட் 3 பார்க்கலாம். எகைன் பாசிட்டிவ் நெகட்டிவ், எகைன் இதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்வர்ட் பயாஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை எடுத்துக்கலாம். அண்ட் டி பார்க்கலாம். இந்த பக்கம் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், டயோடோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் கனெக்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இதை எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன் பார்க்கலாம். தட் இஸ் P/Q is equal to R/S இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 10/15 இருக்கு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 10 இருக்கு, கீழே 5 இருக்கு. ஸோ பக்கத்தில் டயோடுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் இருக்குன்னா 10/15 கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். அப்போ ஆப்ஷன் 1 வந்து பாசிபிள். பட் ஏன் ஆப்ஷன் 3 பாசிபிள்னா ரொம்ப சிம்பிள். இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே சீரீஸில் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாசிபிள். பட் ஆப்ஷன் 3ல பாருங்க பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
parallel கனெக்ட் பண்ணா நமக்கு effective resistance கம்மி தான் ஆகும், which is not possible. அதனால தான் 3 எடுக்கல. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ரொம்பவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். அண்ட் அயன் பார் ஆஃப் லென்த் எல் ஆஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் எம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நமக்கு ஒரு அயன் பார் இருக்கு, அதோட லென்த் வந்து எல் அண்ட் அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ போல் ஸ்ட்ரென்த் இன்டூ லென்த் வந்து எல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தாச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் பெண்ட் அட் த மிடில் ஆஃப் இட்ஸ் லென்த் சச் தட் 2 arms makes an angle 60. ஸோ இது நடுவில் வந்து பெண்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி பெண்ட் பண்ணுறாங்கன்னா, 2 ஆர்மும் கரெக்டாக 60 டிகிரி மேக் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ஆர்ம் இருக்குன்னா இப்படி ஒரு ஆர்ம் இருக்கு. தட் மீன்ஸ் மிட்ல தான் நமக்கு வந்து பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ லென்த் வந்து L/2 மாறிடுச்சு. அண்ட் நடுவில் லென்த் வந்து 60 டிகிரியாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அவங்க கேட்குறது த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த நியூ மேக்னெட். ஸோ அப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ லென்த் சேஞ்ச் ஆயிடுச்சா, அப்போ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 2L sin θ/2. ஸோ இது மோஷன் இன் 2Dல +1ல நம்ம படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலா. அதை எடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ லென்த் வந்து L/2 ஆயிடுச்சு. ஸோ L/2 இன்டூ சைன் நமக்கு தீட்டா வந்து 60. ஸோ இங்கே 60/2 சப்ஸ்டியூட் பண்ணனா யூ வில் கெட் இட் ஆஸ் 30. ஓகே, ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு L இன்டூ சைன் தீட்டா என்ன 1/2. ஓகே, ஸோ அப்போ இனிஷியலாக நமக்கு லென்த் எல் இருக்கும்போது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் எம். இப்போ லென்த் வந்து L/2 மாறிடுச்சுன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைரக்டாக M/2 ஆயிரும். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். And next, again a theory question. A sheet is placed on a horizontal surface in front of a strong magnetic pole. A force is needed to. So, ஒரு strong magnetic pole பக்கத்துல ஒரு sheet வைக்கிறாங்க. So, force எதுக்கெல்லாம் தேவைன்னு கேட்குறாங்க. So, first one, hold the sheet there if it is magnetic. Suppose அது magnetic material இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு force of attraction repulsionனால அது மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதை அப்படியே அந்த ஷீட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஃபோர்ஸ் தேவை. ஸோ ஏ வந்து கரெக்ட். அண்ட் பி வந்து ஹோல்ட் த ஷீட் இஃப் இட் இஸ் நான் மேக்னெட்டிக். ஸோ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா எந்த ரியாக்ஷனும் காமிக்காது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட், மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் இஸ் கண்டக்டிங். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ இந்த ஷீட்டை நம்ம பக்கத்தில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டி கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஹெட்டி கரண்ட் வந்து எப்போவுமே அப்போஸ் தான் பண்ணும். ஸோ அப்போஸ் பண்ணும், அதனால நமக்கு ஃபோர்ஸ் வந்து தேவை. ஸோ சியும் வந்து கரெக்ட். அண்ட் டி பாருங்க, மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இட்ஸ் போத் நான் கண்டக்டிங் அண்ட் நான் போலார்ன்றாங்க. நான் கண்டக்டிங்னா அங்கே ஹெட்டி கரண்ட்டே நமக்கு ஃப்ளோ ஆகாது, அப்போ அப்போஷன் கிரியேட் ஆகாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் டி வந்து ராங். அப்போ எது பாசிபிள்னா ஏயும் சியும் மட்டும்தான் பாசிபிள். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல இருந்து தியரி பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The property which is not of electromagnetic wave traveling in a free space. So, electromagnetic wave related எது incorrect statement னு கேட்குறாங்க. So, first one, they are transverse in nature. So, இது correct statement. So, ஏன்னா அது எப்போவுமே perpendicular தான் இருக்கும். Second one, energy density in the electric field is equal to the energy density in the magnetic field. இதுவும் correct தான். எப்போவுமே U, EU, UBயும் ஈக்குவலாக தான் இருக்கும். And third one, they travel with the speed equal to 1/√μ0 ε0. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் நம்ம சீன் தான் சொல்லுவோம். அப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க, they originate from charges moving with uniform speed. ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எப்போ ஒரு சார்ஜ் வந்து ஆக்சிலரேட் ஆகுதோ அப்போதான் அது EM வேவ்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இங்கே வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. Last question, இது ரொம்பவே சிம்பிளான question. A small telescope has an objective of focal length 140 cm and an eyepiece of focal length 5 cm. The magnifying power of a telescope for viewing a distant object கேட்குறாங்க. ஸோ டெலஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா m is equal to minus f0/fe. That is f0ன்றது focal length of a objective, f-ன்றது focal length of a eyepiece. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இங்கே 140 by focal length of eyepiece வந்து 5. ஸோ அப்போ இதை calculate பண்ணோம் அப்படின்னா you will get it as 28. So magnification is 28. Option 2 is the right answer.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.